சமீபத்தில் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன். அவருக்கு இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, தியானம் செய்கிறதுல நம்பிக்கை இல்லை. ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், நீங்கள் இவ்வளோ தியானத்திலே இருக்கீங்க, சொல்லி கொடுக்குறீங்க, நீங்களும் இவ்வளோ தியானம் பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாங்க, இது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அடிக்ஷனுங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பிடிச்சு போய் நம்மளால் அதை செய்யாமையே இருக்க முடியாதுன்னு வரும்போது அடிக்ஷன்னு சொல்கிறோம். இது யூஸ்வலாக இந்த வார்த்தையை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, தவறான விஷயங்களுக்கு, ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, ஸ்மோக்கிங் அடிக்ட் ஆகிட்டாங்க, பொய் சொல்கிறதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த அடிக்ஷனை தான் அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். பட் இவர் இதுக்கு தியானத்துக்கே இப்படி கேட்டபோது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் நான் சொன்னேன், ஆமாம், இது ஒரு அடிக்ஷன் தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தியானம் போன்ற ஒரு விஷயம் அடிக்ஷனாக மாறுவது எவ்வளோ நல்ல விஷயம் நினச்சி பாருங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் நமது வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டு கூட என்னால் தொடர்ந்து தியானம் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க. பட் அது அடிக்ஷனாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, தியானம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களுடைய பலனை அப்போ தானே பார்க்க முடியும், தியானம் செய்தால் தானே பார்க்க முடியும். இப்போ ஒரு நாள் ரெகுலராக தியானம் பண்ணுறவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்னா டெய்லி தியானம் பண்ணுறோம், திடீர்னு ஒரு நாள் பண்ண முடியல, ஏதோ ஒரு காரணம். அப்போது அன்னைக்கு பூராவுமே எப்படி இருக்கணும், அப்பா காலையில் இந்த தியானம் பண்ணாமல் போயிட்டோம், அதை கொஞ்ச நேரமாவது பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். மனம் அதை நாடும், மனம் விரும்பும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா தியானம் செய்யாமல் இருக்க மாட்டோம். அப்படி ஒரு நல்ல அடிக்ஷன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா அது அடிக்ஷனாக இருக்கும்போது, மனம் அதை நாடும் போது நாமும் எப்படியாவது அதை செய்யணும்னு ஒரு முனைப்போடு இருப்போம் இல்லையா. அண்ட் தியானம் செய்ய செய்ய நமக்கு நல்லது தானே நடக்கும். மனம் இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், உடல் நலம் நல்லா இருக்கும், இம்யூனிட்டி நல்லா இருக்கும், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மனம் எப்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும், நல்ல முடிவுகள் எடுக்க முடியும், பொறுமையாக பேச முடியும், பாசிட்டிவாக இருக்க முடியும், இப்படி நிறைய சொல்லலாம். ஸோ தியானம் செய்வது ஒரு நல்ல அடிக்ஷன். அந்த அடிக்ஷன் வர வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணணும். அடிக்ஷனாக வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் கண்டினியூஸாக தியானம் பண்ணுறதுங்கிறத கொண்டு வரணும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள்.